ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே பிஸியாக போயிடுச்சு பெருனா அப்படி இப்படின்ட்டு. இப்போ இதுக்கப்புறம் வர டேஸில் நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஹெல்த்தியுமே கூட. மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை பார்த்து செஞ்சுக்கோங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று இது. நான் இன்றைக்கி 2 மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா மண் இல்லாத மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நிறைய மண் இருக்கும். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் ஒரு சென்டரில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு நம்ம பீல் பண்ணோம்னா அழகாக இந்த தோல் உறிஞ்சு வந்துடும். ரொம்பவே ஈஸி தான் இது க்ளீன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், தோலை மட்டும் உரிச்சிட்டு. இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உள்ளதையுமே அதே மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை சீச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம வாங்கும்போதே பார்த்து வாங்குங்க. அந்த சைடில் நார் ரொம்ப இல்லாத மாதிரி வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, நம்ம அந்த துருவுறதுல அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி துருவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 3 தாங்க. சர்க்கரை, தேங்காய், அதுக்கப்புறமா நமக்கு கீ. தேங்காய் நான் இன்றைக்கி ஒரு 2 பத்தை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதையுமே இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். மிக்சிலெலாம் போடாதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி இதுவாயிரும். இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சீச்சு வச்சுருந்தோம் இல்லையா மரவள்ளி கிழங்கு, இதை ஒரு இட்லி குண்டால் அப்படி இல்லை ஒரு ஸ்டீமரில் நம்ம இந்த மேலே போட்டு ஒரு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, இது சீக்கிரமாக வந்துடும். 10 மினிட்ஸுமே நான் கொஞ்சம் அதிகம் தான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம இப்போ ஒயிட் கலரில் வைக்கிறோம்ல, இதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் இது கரெக்டாக வெந்ததுக்கான பதம். இந்த மாதிரி இது எல்லாமே வச்சதுக்கப்புறம் லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா சைட் பை சைட் நம்ம குழந்தைங்களுக்காக பூஸ்ட்டுக்காக நம்ம பால் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்காக ஒரு சைடில் இஞ்சி டீவே வச்சாச்சு. நீங்கள் டீ போடும்போது இஞ்சி அப்புறமா ஏலக்காய் இது 2மே போட்டு பாருங்கள். டீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் கரெக்டாக வந்ததுக்கான பதம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு. அப்புறமா என் பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா நான் இதை அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். இது ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதையுமே மேலே சேர்த்துக்கலாம். தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே நம்ம ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். கீ எனக்கு பசங்க கீ தான் சாப்பிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயுமே சேர்த்துக்கலாம். அது இன்னுமே நல்லது. நான் இன்றைக்கி கீ மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் பிடிக்காது. எனக்குமே அவ்வளோவா பிடிக்காது. அதுக்கப்புறமா சுகர் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ப்ரௌன் சுகரு அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோன்னு அதிகமாக இருக்காது இதுக்கு. சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வச்சு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அது. 2 ஸ்பூன் வச்சுட்டு மேலே கீழே பரட்டி விட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி பசங்களுக்கு நம்ம அப்படியே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கொஞ்சமாக சாப்பிட்டு வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி கொடுத்தோன்னா ஆளுக்கு 2 அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நம்மளுக்குமே அவங்க கரெக்டாக சாப்பிட்டாங்கன்றது ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இதை சாப்பிட்டுட்டு மேலே ஒரு சூடாக இஞ்சி டீயோ இல்லை ஒரு காஃபியோ குடித்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன மாதிரியான ஃபுட்டு அப்படிலாம் என்னெல்லாம் வீடியோ போடலான்றது நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்குமே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதுக்கப்புறமா என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே கிடைக்கும். நிறைய பேர் ஷார்ட்ஸில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடலன்னு கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் பசங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் ஆஃப் டே தான் போயிட்டுருக்கு. அதனால தான் இப்போ அப்லோட் பண்ண முடியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.